ஃபங்க்ஷன் இருக்குது, என்ன ட்ரெஸ் போடணுன்னே தெரியல. ஏண்டி என்னடி பார்த்துட்டு இருக்கிற, இன்னும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகலையா? அம்மா இன்னைக்கு லேட்டாக போகணுமா, இன்னைக்கு ஸ்கூலில் ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு எதுக்கடி எங்கேயோ பார்த்துட்டு உக்காந்துருக்குறேன்? அம்மா நான் ஒன்றும் ஏதோ பார்த்துட்டு உக்காந்து இல்லைம்மா, நான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன ட்ரெஸ்ஸு போட்டுன்னு போகணுன்னு. சரி சத்யா என்ன பண்ணிட்டு இருக்கா? அவள் காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாம்மா. ஹலோ காவியா, சொல்லுடி, காலேஜுக்கு ரெடி ஆகிட்டியா? நான்லாம் எப்போ ரெடி ஆகிட்டேன். சரி காவியா, அப்போ நான் பஸ் ஸ்டாண்டு கிட்ட வரேன். ஓகேடி, நான் வெயிட் பண்ணுறேன், நீ வா. ஓகே பாய். பாக்கியா, பாக்கியா, இவ்வளோ நேரமாக கூட்டிட்டு இருக்கிறேன், இன்னும் ஆளை காணோம். கிச்சன்லே இல்லை, ஆளு எங்கே தான் போயிருப்பா இவ? இவ எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்கா? என்னங்க அந்த பாக்கியால பார்த்தீங்களாங்க? வெளியில எங்கேயாவது போயிட்டு இருப்பா, நீ எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்க? சுவாதிமா வாமா, டைம் ஆயிடுச்சு. குட் மார்னிங் மாம். குட் மார்னிங் டாட். குட் மார்னிங் டியர். என்ன சுவாதிமா, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சா? எஸ் டாட். ஓகே பாய். இந்த ரகு பையனை காணுமே, இன்னுமே வரலையே. வா ரகு, எங்க போயிட்டு இருக்கிற? வெளியில போயிட்டு இருக்கிறேம்மா, ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்குன்ட்டு. என்ன ரகு, அப்பா கூட வந்து ஆபீஸ்ல ஹெல்ப் பண்றலாம் ஐடியாலே இல்லையா உனக்கு? இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்லைப்பா, ஆனால் ஒரு நாளைக்கு நான் வருவேன். எப்படி சொல்லிட்டு போயின்னு இருக்கிறான் பாருங்க. விடு மாதவி, ஒரு நாளில ஒரு நாள் வந்தே வருவான், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரிங்க, நீங்களாச்சும் உங்க பையனை. கண்மணி எங்கம்மா இருக்க? அம்மாடி கண்மணி ரெடி ஆயிட்டியாம்மா? ரெடி ஆயிட்டம்மா. சரி பார்த்து போயிட்டு வாம்மா. அண்ணா அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட இருக்கிற காலேஜ் கிட்ட என்னை ட்ராப் பண்ணிடுங்க. சரி தம்பி. இன்னைக்கு எப்படியாச்சும் கண்மணியை வெயிட் பண்ணி பேசிட வேண்டியது தான். இது கார்த்திக் தானே, என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அவன் இங்க? மச்சான் ரொம்ப நேரம் என்னவோ பார்த்துட்டு இருக்கிறானே, ஆள் எதுவும் சரியில்லையே. நீ எங்கடா இங்க? ஷாக் ஆகாத மச்சான், நான் ஸ்ருதியை ட்ராப் பண்ண வந்தேன். மச்சான் இன்னைக்கு எப்படியாச்சும் கண்மணி கிட்ட பேசணும்னு ஒரு முடிவோடு வந்துட்டேன்டா. மச்சான் உன் ஆள் வேற தனியா இருக்குது, இப்பதான் நல்ல டைம், போய் பேசிடு. சரி வா மச்சா போலாம். போடா போய் பேசுடா. எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க யாருன்னே தெரியாது, எதுக்காக நீங்க என்கிட்ட பேசணும்னு சொல்றீங்க? கண்மணி உங்களை எனக்கு 4 இயர்ஸாக தெரியும், நம்ம ஒரே ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தோம். உங்களோட சீனியர் நான். அப்படி அவங்கள நான் பார்த்ததே இல்லை. கண்மணி உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் பேச வேண்டியது இருக்குது கண்மணி. ப்ளீஸ் கொஞ்சம் தயவு செஞ்சு போயிடாதீங்க, நான் பேசுறது கொஞ்சம் கேளுங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கண்மணி உங்களை நான் 4 இயர்ஸாக லவ் பண்ணுறேன் கண்மணி, நீங்கள் தான் என்னோட லைஃப் பார்ட்னர்ன்ட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன் கண்மணி. ஏங்க என்னங்க நீங்க எப்படி பேசுறீங்க? படிச்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட எப்படியா வந்து பேசுவீங்க? உங்களுக்காக நான் எவ்வளோ வருஷம் வேணா வெயிட் பண்ணுறேங்க, ஆனால் உங்களோட ஒப்பீனியன் மட்டும் சொல்லுங்க. ஏங்க கண்மணி அழுகாதீங்க ப்ளீஸ். மச்சா விடுடா, ஃபீல் பண்ணாதடா. என்னடா இப்படி ஆயிடுச்சுடா, விடுடா, அவங்களுக்கும் ஒரு மாதிரி இருந்திருந்துக்கோ இப்படி பேசினால.
சாந்தியக்கா எதுக்கா இப்படி அழுதுட்டு இருக்கிறீங்க? அது ஏன் கேட்குற மலர், மனசெல்லாம் ஒடிஞ்சு ஒரே கவலையா இருக்கு. அப்படி என்னத்தான்க்கா நடந்துச்சு சொல்லுங்களேன். என் மாமியார்கிட்ட நான் ரொம்ப கொடுமைப்படுறேன். படிக்கிற பிள்ளைங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி வைன்னு ரொம்ப என்ன கொடுமை கொடுக்குறா. எக்கா எதுக்கா இப்படி அழுதுட்டு இருக்கிறீங்க? என்னக்கா ஆச்சு? அது இல்லை சின்ன பொண்ணு, அக்கா ஒரே மனக்கவலையா இருக்கிறாங்க. அவளை தானே விடுங்க அக்கா. இப்போ பாருங்க அக்கா அதிரடி. அடி பஞ்சி மிட்டா சேல கட்டி அடிபட்டு வண்ண லோக போட்டு கஞ்சி கொண்டு போறவள நெஞ்சி குள்ள நீ வரைய அப்படி போடு. ஏக்கா அந்த மஞ்சள் முடி பார்த்துட்டு போயிட்டாக்கா. எங்க மாமியார்கிட்ட போட்டு கொடுத்துருவா, நான் போறேன்க்கா. சரி சின்ன பொண்ணு. பிரியா என்னடி இன்னும் பஸ்ஸே வரல? இந்த டைம்க்கு ஒரு பஸ் வர வேண்டியது, ஆனா வரல. என்னன்னு தெரியல சத்யா. ஐயோ இவனா? அங்க பாரு மச்சான், சத்யா எப்படி உன்னை பார்த்து ஷாக் ஆகுறா. சரி வா மச்சான் போய் பேசலாம். ஆய் சத்யாம்மா, எப்படிமா இருக்கிற? நல்லா இருக்கிறியாம்மா? நல்லா இருக்கிற கார்த்திகண்ணா, நீங்க? சத்யா, அது வந்து நான் கண்மணியை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேம்மா. என்ன நான் இப்படி சொல்லிட்டீங்களே? ஆமாம்மா, நான் கண்மணியை பார்த்து எல்லா விஷயத்தையும் பேசிட்டேன். ஆனால் அவள் அழுதுகிட்டே போயிட்டாம்மா. அண்ணா எதுக்காண்ணா அவசரப்பட்டு சொல்லிட்டீங்க? இப்போ அவள் வீட்டுக்கு போய் அழுதுட்டு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருப்பாட்டா. மா, கொஞ்சம் கண்மணி அவங்க வீட்டுக்கிட்ட போய் பார்த்து என்ன ஆச்சுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றியாம்மா? சரி கார்த்திகண்ணா. நீ ஏதாச்சும் பேச வேண்டியதுன்னா போய் பேசிட்டு வாடா போடா. மச்சான், அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது மச்சான். நான் எதுக்கு போய் பேசணும்? டேய், ஏன்டா இப்படி பண்ற? என்ன போயிட்டான்? சத்யாவா, பஸ் வந்துச்சு, போயிடலாம். சரிடி. மஞ்சு எங்க போயிட்டு இருக்க? கடைக்கு போயிட்டு இருக்கா அக்கா. ஏன்னா கோமதி அக்கா நீங்களும் இங்க இருக்கிறீங்க? பாத்திமா அக்காவை பார்க்க வந்தேன் மஞ்சு. அக்கா ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? மத்தியானம் குழு மீட்டிங் இருக்குதுன்னு போய் பார்க்க போனேனாக்கா, ஒரே பாட்டு சத்தம் அந்த சந்தில். ஏன்னான்னு போய் எட்டி பார்த்தேனாக்கா, 4 முடி வசந்தி அக்கா, அப்புறமா சாந்தி அக்கா, இந்த மலர், இந்த சின்ன பொண்ணு ஒரே ஆட்டம் பாட்டம் கூத்தா இருந்துச்சாங்க. என்ன சொல்ற மஞ்சு? அப்படியா மஞ்சு? நான் என்ன பொய்யா சொல்றக்கா? சே, அவளுங்கெல்லாம் ஒரு பொம்பளைங்களா எப்படி ஆட்டை போட்டுன்னு இருக்கிறாங்க பாரு. அவ்வளோ பெரிய பசங்க வச்சுட்டு வீட்டில் போய் ஆட்டை போட்டுன்னு இருக்கிறாங்க பாரு ரோட்டில். அதுலேயே அந்த சின்ன பொண்ணு இருக்கிறாள். அப்பா பாப்பா பாப்பா, அவங்க மாமியாருக்கு சாப்பாடும் செஞ்சு போடுறதுக்குல, அவங்கள சரியாகவும் பார்த்துக்கிறதுல, அதில் வேற எல்லாரையும் போய் நல்லவங்களெல்லாம் கெடுத்துக்கிட்டு ரொம்ப ஆட்டமா பாட்டுமா ஆடிட்டு இருக்கிறா. அக்கா இன்னும் ஒரு விஷயம் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அந்த சின்ன பொண்ணு வேற என்னை பார்த்துட்டாக்கா. அத்தை நினைச்சனாக்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அட விடு மஞ்சு, அவளா ஒரு ஆளுன்னு அவளுக்கு போய் பயந்துக்கிட்டு. இவங்கெல்லாம் ஒரு குடும்ப பெண்ணா? அப்பப்போ அங்கங்க தெரிஞ்சுக்கிட்டு ஆட்டம் ஆடிக்கின்னு குடும்பத்தை சரியா கவனிக்காது. அது என்னவோ உண்மைதாக்கா. இவங்க மாதிரி இருக்கிறவங்கனால நாடு உருப்படுறதே இல்லை. அவளை அவங்க மாமியார் கிட்ட மாட்டி விடணும், அப்பதான் அவளை சரிப்பட்டு வருவா. ஊரு கதையை பேசிக்கிட்டு அங்கங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்துக்குன்னு எப்பா இவங்க மாதிரியெல்லாம் நம்மளால இருக்க முடியாதுப்பா. ஒரே சிலிப்பிக்கு இங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. சே சே சே, இந்த ஊர்ல இருக்கவே எனக்கு பிடிக்கலக்கா.
டேய் எதுக்குடா இப்படி உக்காந்துட்டு இருக்கிறீங்க? அதுவா மச்சான், நம்ம கார்த்திக்கு கொஞ்சம் ஃபீலிங்ல இருக்கிறான் மச்சான். ஓ, அந்த காலேஜில் ஒரு பொண்ணு ப்ரொபோஸ் பண்ணானே அந்த ஃபீலிங்கில் இருக்கிறான் அவன். ஆமாண்டா, உனக்கு எப்படிடா தெரியும்? அது என்ன நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் மச்சான். அதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் தெரியாத இருக்க ஒரு விஷயம் கூட. டேய் எப்படிடா? அதெல்லாம் நான் ஓரமாக நின்றுட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்போ நீ அங்கதான் இருந்திருக்கிற. எஸ் மச்சான், அங்கே தான் இருந்தேன். பாருடா, அவன் அங்கே இருந்துட்டு நம்மளை பார்க்காதவே இருந்திருக்கான். அவனை பத்தியெல்லாம் நம்மளுக்கு தெரியாதா என்ன? இவன் போய் ப்ரொபோஸ் பண்ணி அந்த பொண்ணு அழுது காலேஜ் ஃபுல்லாக வாட்டர் ஃபால் ஆனது நான் பார்க்காதவ இருந்தேன். என்னடா சொல்ற? இங்க பார் கார்த்திக், அந்த பொண்ணெல்லாம் உனக்கு செட் ஆகாதுடா. அவ பார்த்தானா சரியான அழுக மூஞ்சியா இருக்கிறா. விடுடா, அவளுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற. டேய் இவனை கொஞ்சம் சும்மா இரு சொல்லுடா. டேய் என்னடா பேசிட்டு இருக்கிறான்? அவனே பாவம் ஃபீலிங்ல இருக்கிறான். இந்த சத்யா பொண்ணு போய் பேசினாலா என்னன்ட்டே தெரியல. ஒரு ஃபோனு கூட வரல. நானே அதுக்காக வெயிட் பண்ணின்னு டென்ஷனா இருந்தா இவன் வேற என்னை கடுப்பேத்திட்டு இருக்கிறான். சரி விடு மச்சான், டென்ஷன் ஆகாத மச்சான். நான் கண்மணி அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரட்டாமா? இந்த ராத்திரி நேரத்துலலாம் போக முடியாது, போய் தூங்கு போ. ப்ளீஸ்மா போயிட்டு வரமா. போய் தூங்குற வழியை பாரு போ. ஐயோ அம்மா என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, இப்போ எப்படி கார்த்திக் அண்ணாக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன்? ரிங்கு போயிட்டு இருக்கு. சத்யா கிட்ட இருந்து கால் வருது, சைலண்டா இருங்க. டேய் ஸ்பீக்கர்ல போடுறா. ஏய் ஏன்டா சும்மா இருடா. அவன் நேர்ல இருக்கும்போது பேச மாட்டேன், இப்ப ஸ்பீக்கர்ல உனக்கு போடணுமா? ஹலோ கார்த்திக் அண்ணா. ஹலோ சத்யா, சொல்லுமா. அண்ணா என்னால் இன்னைக்கு கண்மணி வீட்டுக்கு போக முடியல அண்ணா. எங்கள் வீட்டில் வந்துட்டு விடலை எங்கள் மம்மி. அதனால நான் வந்துட்டு நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களை மீட் பண்ணி சொல்கிறேன் அண்ணா. சரிம்மா சத்யா, நாளைக்கு போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்ட்டு தெரிஞ்சுட்டு நாளைக்கு என்னை மீட் பண்ணி வந்து சொல்லுமா. சரி ஓகே அண்ணா, நாளைக்கு வந்து நான் சொல்கிறேன் அண்ணா. பாய் அண்ணா. ஓகேம்மா, பாய்மா. டேய் என்னடா இப்படி ஆயிடுச்சுடா. சரி விடு மச்சான், ஃபீல் பண்ணாதடா. நாளைக்கு போய் பார்க்கலாம், விடுடா, போய் தூங்கு. என்னவோ இவனை நினைச்சா கொஞ்சம் கஷ்டமாவே இருக்குது. ஆனாலும் ஒரு இடத்துல சிரிப்பாக தான் இருக்கு. ஆமாடா, உனக்கு சிரிப்பாக தான் இருக்கும். உனக்கெல்லாம் ஏன்னா தெரிய ஃபீலிங்ஸை பற்றி. ஆமாடா, எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் தெரியாது. நான் கடைசி வரைக்கும் சிங்கிளாக இருக்கிறேன். உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் போய் தூங்குறேன். நீங்களும் வரீங்களா? வாங்க, இல்லைன்னா போங்க. சரி அதிகமாக பேசாதடா, வாடா போகலாம். ராகவ், எப்போ வேணா வருவேன்னு ஒரு நம்பிக்கையை எனக்கு கொடுத்தேன். உனக்காக நான் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் ராகவ். நீ என்னை பார்க்கும் வரும் அந்த நாட்களுக்காக நான் காத்திருந்தேன். உன்னால் என்னை பார்க்க முடியாத உயரத்தில் நான் இருக்கிறேன். இதுவே நீ எனக்காக கொடுத்த நம்பிக்கையவா ராகவ்? நான் போற ராகவ், உன்னை விட்டு தொலை தூரத்துக்கு நான் நோக்கி செல்றேன். ஏஞ்சல், ஏஞ்சல்,